வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெஜ் புலாவ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இதே போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் பட்டை துண்டு சேர்த்துருக்கிறேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. ஒரு முந்திரி பருப்பு ஒரு 5-6 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி எந்த அளவுக்கு சேர்த்துருக்குறோமோ அதே அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 5 பச்சை மிளகா மீடியம் சைஸில் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் நைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 2 சின்ன துண்டு அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம். இந்த கல்பாசி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்குங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மெலிசா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இதே போல் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா தழை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதை வந்துட்டு சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடணும். பாருங்கள், நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன். அரை கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. அரை கப் அளவுக்கு தோல் சீவின உருளைக்கிழங்கு வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இதே போல் மெல்லிசா எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதே போல் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த குருமாவில் தண்ணி இருக்கணுமோ அது போல் பதம் இருக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு ரொம்ப சேர்த்துக்கூடாதுங்க. அந்த குருமாவில் காய்கறி தான் மேலோட்டமாக தெரியணும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ 3 விசில் விட்டாச்சு. கமகமனு வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இதே போல் வச்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.